சரி, அப்படியே வருவோம். ஜிஎஸ்டி மதிப்பீட்டில் 28.9 கடன் இருக்க வேண்டும் என்ற ஒன்றிய அரசின் எச்சரிக்கையை மீறி 29.4 கடன் வாங்கியிருக்கிறது. பிரவீன் காந்தி சொன்ன அந்த உத்தரப்பிரதேசம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க. நாம் அதுக்கு கீழே தான் இருக்கோம். டேட்டா புரியுதுங்கள? அடுத்து 2023-24 ஆண்டு உத்தரப்பிரதேசம் ஒன்றியத்துக்கு செலுத்திய தொகை வெறும் 1,00,000 கோடி ரூபாய். உத்தரப்பிரதேசம் எவ்வளவு செலுத்தியிருக்கு? 1,00,000 கோடி ரூபாய். ஆனால் அந்த ஆண்டில் ஒன்றியத்திடமிருந்து ஊபி திரும்ப பெற்ற தொகை எவ்வளவு தெரியுமா? 1,00,000 கொடுத்துருக்காங்கல்ல, திரும்ப பெற்றது மட்டும் 2,97,450 கோடி. அப்படி அள்ளி இருக்காங்க. யார்? சங்கி அங்க ஆட்சி செய்யுது. யார்? யோகி ஆதித்யநாத் ஆட்சி செய்யறாரு. அடுத்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் ஒன்றியம். அப்ப தமிழ்நாடு எவ்வளவு கொடுத்துச்சு? கேள்வி வரும்ல? கேள்வி வரும். 2023-24 நிதியாண்டில் தமிழ்நாடு ஒன்றியத்துக்கு செலுத்திய தொகை 1,80,000 கோடி. தமிழ்நாட்டோட மக்கள் தொகையோட உத்தரப்பிரதேசம் அதிகம். ஆனா அவங்க எவ்வளவு திரும்ப கொடுத்துருக்காங்க, நாம எவ்வளவு கொடுத்துருக்கோம் பாருங்க. சரி, ஆனால் 2023-24 நிதியாண்டில் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுத்துச்சு? நாம 1,80,000 கிட்ட கொடுத்துருக்கோம்ல. அவங்க கொடுத்தது 45,000 கோடி. அதுலயும் காலுக்கு காலி. ஆனா உத்தரப்பிரதேசம் 1,00,000 கொடுத்துச்சுன்னா மீதி 3,00,000 அப்படி கொடுப்பாங்க. நமக்கு அப்படி அப்படி பாதிக்கு பாதிக்கும் கீழே நம்மள இழிப்பாங்க. இந்த புல்டோசர் பாபா அங்க ஆட்சி செய்யறதுனால அவரை கொடுப்பாங்க. அப்ப தமிழ்நாடு வஞ்சிக்கிறது தானே. அப்ப விஜயெல்லாம் நம்ம எதாவது அடிக்கணும். தளபதி அடிச்சிடாதீங்க, கடன் ஆயிடுச்சுன்னு சொன்னா அடிக்கணும்ல. இவங்களுக்கு கொடுத்தது இல்ல, ஏன்டா உத்தரப்பிரதேசம் பேச மாட்டீங்க, இங்க வந்து பேசுறீங்க, அந்த மாதிரி கிளப்பி விட வேண்டியிருக்கு. சரி,